Hello students, welcome back to my channel. நம்ம இந்த யூடியூப் சேனலில் இது வரைக்கும் வீடியோஸ் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 9th செப்டம்பரில் நடந்த ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ரெண்டுமே சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷிஃப்ட் 3யோட சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ இதை சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும், நமக்கு மார்க் அப்படிங்கிறது ஈஸியாகவே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான சீரிஸ் கொண்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த சீரிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, first question. The number increased by 12% and increased by 23%. The number is obtained so decreased by 34%. What is the net increase? Okay, இங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, again 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம நெட் எஃபெக்ட் ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா 12 into 23 by 100. அப்போ 35 plus 12 into 23 276 per 2.76. இந்த 2.76 அப்படின்னா 13.76 வரும். நமக்கு ஆன்சர் நியரஸ்ட் இன்டிஜர்னு கேட்டிருக்காங்க, அதனால இதை நான் 38ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 38 அது கூட ஒரு 34% டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வேல்யூஸ் என்ன வரும் அப்படின்னா 38 minus 34, அப்போ 4 minus இங்கே 38 34. இப்போ 38 into 34 போட்டோன்னா என்ன வரும் 32 3 152 2 2 digit பாயிண்ட் வச்சுன்னா 12.92 வரும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8.92 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, இங்கே நியரஸ்ட் இன்டிஜர் கேட்கறதுனால ஆன்சர் வந்து 9%. 9%, ஆனால் ரெண்டு 9% இருக்கு. ஓகேவா, இங்கே 9% டிக்ரீஸ் இருக்கு, இங்கே 9% இன்க்ரீஸ் இருக்கு. இங்கே மைனஸில் பாருங்க, -12 தானே பெரிய நம்பர், அப்போ ஆன்சர் நமக்கு மைனஸில் தான் இருக்கும், அதனால 9% டிக்ரீஸ். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, the given table the number of pages printed by 4 printers. இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் printed by all the given is Wednesday was 15% more than the total number of pages printed by all that together in the Saturday. Saturday பண்ண எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அது வெனஸ்டே பண்ணதை விட 15% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சாட்டர்டே பண்ணது எல்லாமே எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா. 8540 230 6580 7890. இப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அது 12 24 2 10 20 22 10 11 17 24 34240 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி இருக்கு அப்படின்னா 15% மோர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 15% அதிகம் அப்படின்னா இப்போ வெனஸ்டேல எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதில் 10% எவ்வளோ 3424, 5% வந்து 1712, 63 5136 ப்ளஸ் பண்ணோன்னா 39376. ஓகேவா, வெனஸ்டே வந்து இதோட 15% அதிகம்னு சொல்லியிருக்காங்க, சாட்டர்டே இருக்கிறத விட 15% அதிகம். அப்போது இதோட சாட்டர்டேயோட வேல்யூ கண்டுபிடிச்சி 15% இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணோன்னா போதும், 39376. அடுத்தது போர்ட்ஃபோலியோ. ஓகே, போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்னது, நிறைய ஸ்டாக்ஸ் ஒன்றா சேர்த்தது தான் போர்ட்ஃபோலியோ. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு 20% ஸ்டாக்ஸ், 20% ஸ்டாக்ஸுக்கு வந்து 6% கிடச்சிருக்கு. ஓகேவா, அப்போ 6%ங்கிற வேல்யூ எவ்வளோ 20க்கு 6 அப்படிங்கிறது 1.2. அடுத்தது 30%, அதுக்கு வந்து 8% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, அப்படின்னா 2.4. அடுத்தது
அடுத்து இருக்க 20%க்கு இது A, இது B, இது C. இந்த 20% எவ்வளோ வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா 4% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, which is 0.2. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 2, 4.4 வரும். ஓகே, அடுத்து கடைசியாக Dக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா D ரெப்ரசன்ட் ரிமைனிங் 30%, பட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. 5% ரிட்டர்ன் நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு 5% எவ்வளோ இருக்கும்? ஓகே, 5% அப்படிங்கிறது 1.5. 4.4 1.5 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 2.9%. இதுதான் வந்து ஆவரேஜ் ரிட்டர்னாக இருந்திருக்கும். ஓகேங்களா, நமக்கு இதுக்கு பெர்சன்டேஜாக எடுத்தோம்னாலே 2.9% தான் ஆவரேஜ் ரிட்டர்னாக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the refrigerators produced by company C form what percentage of the total production? ஓகே, சியில் இருக்கிறது டோட்டல் ப்ரொடக்ஷனில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சியில் இருக்கிறது 150, டோட்டல் வந்து 230, 330, 380, 480. ஓகே, 5 times 16, 500, 16, 3 times 48, remaining 20, 1 times 16, 4. ஓகே, இப்போ 31 பாயிண்ட் சம்திங் வருது. நமக்கு ஆன்சர் 31.25% இருக்கு. அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. XYZ are the positive numbers. XYZ positive number, X plus Y plus Z. X plus Y plus Z ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா 1 by X plus 1 by Y plus 1 by Z இதோட லீஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட சின்ன நம்பர் என்னவா இருக்க முடியும்? மினிமம் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி XYZங்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். இப்போ நமக்கு 1 வரணும் அப்படின்னா நமக்கு -1 +1 அதுக்கப்புறம் ஒரு +1 இப்படி இருந்தால் கொண்டு வரலாம். ஓகே, ஆனால் -1 வந்து நாட் பாசிபிள், பாசிட்டிவ் நம்பர் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம 1/2 1/2 எடுத்தோம்னாலும் நமக்கு வராதிங்க. ஓகேவா, அப்போ என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இது வரக்கான ஒரே பாசிபிலிட்டி 1 வரணும். ஆனால் இங்கே எத்தனை வேல்யூஸ் இருக்கு? 3 வேல்யூஸ் இருக்கா? 3 வேல்யூஸ் 1 வரைக்கும் வேணும் அப்படின்னு. 2 வேல்யூ 1 வரைக்கும்னா 1/2 1/2 போடுவோம். 3 வேல்யூ 1 வரைக்கும்னா 1/3 1/3 1/3. இது பண்ணால் என்ன வரும்? 3/3 1ன்னு வந்துடும். ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ 1/3, ஒய்யோட வேல்யூ 1/3, இசட்டோட வேல்யூ 1/3. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 + 3 + 3 இது வந்து 9. ஓகேவா, இதுதான் மினிமம் பாசிபிலிட்டி. இதை விட கம்மியாக போட முடியாது. மேக்ஸிமம் வேல்யூ போடலாம், இதை விட பெரிய நம்பர்ஸ் நம்ம எதை வேணால் இன்க்ளூட் பண்ணி போட முடியும். பட் மினிமம் இந்த வேல்யூ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ லீஸ்ட் வேல்யூ வந்து 9 தான் இருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் இது என்ன சொல்லியிருக்காங்க? A thief noticed a policeman at a distance of 600 meters. The thief started running, chased him. The thief ran the speed of 12 km, 5 km. Find the time the policeman to catch the thief. ஓகே, அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன இருக்கும் அப்படின்னா 3 km வந்திருக்குமா? 15 - 12 3 km வந்திருக்கும். அப்போ 60 மினிட்ஸ்க்கு 3 km, which is 3000 மீட்டர். ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கு மீட்டரில் இருக்குது, ஆன்சர் மினிட்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 600 மீட்டர். இப்போ 3000 வந்து 600 மீட்டராக வரணும் அப்படின்னா என்ன பண்ண ஆன்சர் வரும்? டிவைடட் பை 50 போட்ட ஆன்சர் வந்துருமா? 0 0. டிவைடட் பை 5 போட்டால் ஆன்சர் வந்துருமா? டிவைடட் பை 5 போட்டால் 6 600 வந்துடும். அப்போ இங்கேயும் டிவைடட் பை 5 போட்டோம்னா 12 மினிட்ஸ். ஆன்சர் வந்து 12 மினிட்ஸ் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next question. What is the perimeter of the sector of the circle? Radius 10 cm, angle வந்து 30 degree. Okay, sector radius இப்படி இருக்கும், theta. Okay, இங்கே வந்து arc length இருக்கும். அப்போ நம்ம perimeter வேணும்னா 2r plus length. Okay, அப்போ 2r அப்படிங்கிறது radius வந்து 10, அதனால 20, theta by 360, அதனால 30/360 into 2πr. 2 into 22/7. இங்கே 3.14 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 314/100 வச்சுக்கலாம். இன்டூ
2 pi r, r ஓட வேல்யூ 10. இப்போ இது எவ்வளோ வேல்யூஸ் வரும்னா 12, 6, 3, 157. Okay, இப்போ 157 divided by 3, 5 times, 2 times. ஓகே, இப்படி போயிட்டு இருக்கோம். நமக்கு இங்கே 20 ப்ளஸ் இங்கே என்ன வேல்யூ வருதுன்னு கொண்டு வந்தால் போதும். இங்கே அப்போ 52 வருது. டினாமினேட்டரில் நமக்கு ஒரு 0 இருக்குது. அப்போ 5.2 சம்திங் வரும், அந்த பக்கம் வேல்யூ வரும். ஆனால் நமக்கு இங்கே ஒரு டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 25.21 இருக்கும். ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். a plus b equal to 2c, then which of the following expression is 2? ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக போகும். நம்ம அவ்வளோ சால்வ் பண்ண வேணாம். a plus b equal to 2c, இந்த கண்டிஷன் வர மாதிரி ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 plus 4 என்ன வரும்? 6. ஓகே, அப்போ 2 plus 4, 6 வந்து 2 plus 4 into 2 into 3 எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ 3. இதில் நீங்கள் லெஃப்ட் ரைட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். லெஃப்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரைட் கரெக்டாக இருக்கணும். அப்போது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஏசி, அப்போது 6. ஆன்சர் என்ன வருது? மைனஸில் வருது. இந்த பக்கம் b ஸ்கொயர் 16 மைனஸ் பிசி அப்படின்னா 12, அப்போ 4. இது நாட் ஈக்குவல். அடுத்தது a ஸ்கொயர் வந்து 4, 2ac அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது a வந்து 2, 3, 6, அப்போ 12 வரணும். ஈக்குவல் டு b ஸ்கொயர் வந்து 16, 2bc, இப்போது 24. இந்த பக்கம் 16 வருது, இங்கே அதிகமாக வருது, இதுவும் நாட் ஈக்குவல். அடுத்தது a ஸ்கொயர் மைனஸ் 2bc, 4 மைனஸ் 2 இன்ட்டு பிசி, பிசி வந்து 12, இப்போ 24. ஈக்குவல் டு b ஸ்கொயர் வந்து 16 மைனஸ் 2ac, இப்போ மைனஸ் 2ac, 2ac வந்து 12. இப்போ இது ஈக்குவலாக இல்லை. அடுத்தது a ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ் 2bc, 2bc வந்து 12, சரி bc வந்து 24, இப்போ இந்த பக்கம் 28 வருது. அடுத்தது b ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் 2ac, 2ac, ஏசினா 6, 6 into 2, 12. இதை ப்ளஸ் பண்ணாலும் 28 வருது. ஓகே, அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்த கொஷின். ஓகே, இப்போ இது வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 7845k854 என்ன வரும்? 77, ரிமைனிங் 1, அப்போ 11, ரிமைனிங் 3, 33. அடுத்து நான் 2 போட்டிருக்கணும். அப்படியே ரிவர்ஸில் வரும் 44. இப்போ 44னால் நீங்கள் 4லேருந்து வரணும் அப்படின்னா 15, 11லேருந்து தான் 4 இங்கே கொடுத்துருக்க முடியும். அடுத்தது இங்கே 1 வரணும் அப்படின்னா இது 7 ஆந்திருக்கும், 7 வரணும் அப்படின்னா இது 9 ஆந்திருக்கும். இப்போ கேவோட வேல்யூ 9 ஆந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ கேவோட வேல்யூ 9. ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டரோட வேல்யூ 64/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பெரிமீட்டர்னு என்னது? 2 ரேடியஸ் ப்ளஸ் 1L, இதுதான் வந்து பெரிமீட்டர். இதோட வேல்யூ 64/3. இது எப்படி எழுதலாம்? 2r ப்ளஸ் θ/360, அதனால 1/6 இன்ட்டு 2 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் தெரியாது 64/3. கேன்சல் பண்ணால் 3. இப்போ 2r ப்ளஸ் 22r/21 to 64/3. இது வந்து 42, 64r/21, 64/3. அப்போ r is equal to 7. இப்போ r ஓட வேல்யூ 7 அப்படின்னா ஏரியா வந்து 1/6, 22/7, 7 into 7. இப்போ 7, 7 கேன்சல் ஆகிடும். 11 times, 3 times. அப்போ ஆன்சர் வந்து 77/3 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்திருக்கும். ஓகே, இதுதான் ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இப்போ இங்கே ப்ரொடெக்ஷன், மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் எதுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது டீவியேஷன் எது கம்மியாக இருக்கோ அதுவாக தான் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட்டு பார்ப்போம். 248, இதில் செகண்ட் ஒன்னில் 244, அடுத்தது இதுலேயும் 244, இதில் 248. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குது.
சின்ன வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னா இதில் 232, இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 16 இருக்குது. இதில் சின்ன வேல்யூ அப்படிங்கிறது 239, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 6 இருக்குது. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 230, ரெண்டுக்கும் 14. இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 230, ரெண்டுக்கும் 18. அப்போ இருக்கிறதுலே கம்மியானது எது இருக்கோ அதான் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனாக இருக்கும். அப்போது ஆவரேஜ் வந்து C2க்கு தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஆன்சர் வந்து C2. அடுத்தது மீன் ப்ரொபோர்ஷன். மீன் ப்ரொபோர்ஷன் என்னது? ரூட் ஆஃப் AB. இதுதான் மீன் ப்ரொபோர்ஷனோட ஃபார்முலா. இப்போ 8a² into 18/a⁴. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா a² டினாமினேட்டரில் இருக்கும். 18 into 8 அப்படின்னா 144/a². அப்போ ஆன்சர் வந்து 12/a. அடுத்தது ட்ரையாங்கிள் PQR. இதில் பைசெக்டார்ஸ் ரெண்டு பைசெக்டாரும் O அப்படிங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த QOR ஆங்கிள் வந்து 107 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பைசெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் பைசெக்டார். இப்போ பைசெக்டார்ஸ் அப்படின்னா இங்கே தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது 90 - θ/2 இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ 90 - θ/2 தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 107 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 90 - θ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா -7 17. இப்போ θ is equal to 34 degree. θோட வேல்யூ 34 டிகிரி இருக்கும். சாரி, θ 94 plus θ/2. ஓகே, 94 plus θ/2 தான் 107 இருக்கும். சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து θ equal to 34 டிகிரி வரும். அடுத்தது 7 sin θ plus 4 cos θ 9 sin θ minus 2 cos θ equal to 5/4. ஓகே, ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் tan ஸ்கொயர் θ இருக்குது. அப்போ நம்ம tan θ வர மாதிரி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா sin θன்னு இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்ல. 7 sin θ plus 4 cos θ by 9 sin θ minus 2 cos θ. sin θ வர tan θ மாற்றணும்னா டிவைடட் பை cos θ போகணும். எல்லாத்துக்குமே டிவைடட் பை cos θ. அப்போது tan θ எல்லாத்துக்குமே டிவைடட் பை cos θ minus 4 by 9 tan θ minus 2 equal to 5/4. இப்போ சால்வ் பண்ண வேணா 28 tan θ minus 16 equal to 45 tan θ minus 10. ஓகேவா? ஒரே சைடு கொண்டு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 minus 45. 28 minus 45 வந்து 17 இருக்குமா? ஓகே, 17 tan θ equal to 6. அப்போ tan θ equal to 6/17. அப்போ இது tan θ ஓட வேல்யூ 6/17 வந்துச்சு. இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 6/17 square plus 5 by 6 square by 17 square minus 5. அப்போ நான் இது எப்படி வந்திருக்குன்னா 6 square plus 5 into 17 square by 6 square minus 5 into 17 square இருக்கும். ஓகே, அப்போ இந்த வேல்யூ பாருங்கள். 6 square அப்படின்னா எனக்கு லாஸ்ட் டிஜிட் 6ன்னு முடியும், 36. அடுத்தது 7 square அப்படின்னா லாஸ்ட்டில் 9 முடியுமா? 9 into 5 என்னது? ஓகே, நீங்கள் 6 லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 9 into 5 அப்படின்னா 5. அப்போது ஆன்சர் என்ன வரணும்? 1ன்னு முடியணும் லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? இங்கே 1ன்னு முடியுதா? வேறு எதுலேயுமே 1ன்னு முடியல. இங்கே தேர்ட் ஆப்ஷன்லேயும் 1ன்னு முடியுது. அதுக்கப்புறம் கீழே இருக்க டினாமினேட்டர் பாருங்கள். இது 6 ஸ்கொயர், இது 17 ஸ்கொயர். அப்போ என்ன வேல்யூ வரும்? ஆன்சர் நெகட்டிவாக தான் வரும், மேலே பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக நெகட்டிவாக வரும். நியூமரேட்டரில் 1ன்னு முடிகிற ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஓகே, அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இப்போ இங்கே இந்த ஈக்குவேஷன் 4x ப்ளஸ் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, parallel. Then the value of k square plus 6. ஓகே, இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன். ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அதோட ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இந்த லைனோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா y equal to
mx plus c அப்படின்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா mங்கிறது ஸ்லோப். இந்த ஸ்லோப் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் என்னது 4x நமக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் வரணும் அப்படின்னா yல வரணும். y மட்டும் வச்சுட்டு எல்லா வேலையும் அந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க. இப்போ -4x -3 y மட்டும்தானே வேணும். அப்போ டிவைடட் பை k - 2. அதே மாதிரி இதுலேயும் ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா y மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கணும். -5 -k - 2 x by 9. ஓகேவா? இப்போ ஸ்லோப்புங்கிறது என்னது? எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் ஸ்லோப். இப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் -4 by k - 2 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் -k - 2 by 9. ஓகே, இதுதான் ரெண்டுலேயுமே ஸ்லோப்பு, ரெண்டுமே ஈக்குவல். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். k - 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 அப்படின்னு வரும். இப்போ k - 2ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ரூட் எடுத்தோம் அப்படின்னா 6. அப்போ k-ஓட வேல்யூ 8. k-ஓட வேல்யூ 8. ஃபைனலாக என்ன கேட்டாங்க அப்படின்னா k² + 6 என்னன்னு கேட்குறாங்க. k² 64 + 6. அப்போ ஆன்சர் வந்து 70. அவ்வளோதான். என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் y = mx + c க்கு மாற்றிட்டு ஸ்லோப்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறனால அதோட ஸ்லோப்பை மட்டும் எடுத்து ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இன்னும் ஒரு 10 7 - 10 -3 இங்கே ஒரு 11. இப்போ 7 - 11 + 3 + 14. இப்போ டோட்டலாக 13 வரும். வெளியில் ஒரு 13 இருக்குது. 13 - 13 0. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்கெட் கரெக்டாக சால்வ் பண்ணோம்னா சரி. அடுத்தது a shopkeeper claimed a sell at 25 per kg cost price. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேம். ரிமூவிங் 200 kg. ஓகே, அப்போது 1000 கிராமுக்கு எவ்வளோ கிராம் ஒரு ஏமாத்துறாரு அப்படின்னா 200 கிராம் தான் ஏமாத்துறாரு. அப்படின்னா எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாரு? 800 கிராம் சேல் பண்ணியிருப்பாரு. அப்போ இந்த 200 அப்படிங்கிறது 800ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா போதுமா? இது 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போது 25%. இதுதான் வந்து அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்திருக்கும். இதே நம்ம டக்குன்னு போட்டோம்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது ரமேஷ் ஹாஸ் 18,000. ஓகே, ரமேஷ் கிட்ட 18,000 இருக்குது. அதை ஃபஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா 7,000 at 5%. இதில் 5% எவ்வளோ? 350. அடுத்தது 6,000 at 6%. எவ்வளோ வரும்? 360. இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 710 வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ரிமைனிங் இப்போ 18,000 இதில் 13,000 போச்சு. இப்போ ரிமைனிங் 5,000 இருக்குது. இதை எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1160 கிடச்சிருக்கு. அப்போ இதை 710 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 450. அப்போ 450ங்கிறது 500 எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா போதுமா? 10% வந்து 500, 1% வந்து 50. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 9% வந்து 450. அப்போ ஆன்சர் வந்து 9%. அடுத்த கொஸ்டின். An acute angle of sin a by 1 plus cos a. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? சைன் நார்மலாக சால்வ் பண்ணுவோம். sin a by 1 plus cos a இப்படி இருந்துச்சுன்னா காஞ்சிகேட் எடுப்போம். இப்போ 1 minus cos a by 1 minus cos a. இப்போ கீழே வந்து டினாமினேட்டரில் 1 plus cos a 1 minus cos a அப்படின்னா 1 minus cos square a எழுதுவோமா? இதோட வேல்யூ என்னது? sin square a. மேலே sin a into 1 minus cos a. இப்போ sin கேன்சல் ஆகிடும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இது தாங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். sin கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1 minus cos a by sin a அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகே, அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 10,490, sold at 9,441, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் சோல்டு பண்ண அமௌண்ட். ஓகே,
எவ்வளோ வருது 1049 வருது. இது 10,490ல எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க, 10%. அடுத்தது EFG HIJ ரெண்டுமே கான்கரண்ட். அப்போது ஏரியா வந்து 124 அப்படின்னா ஹெச்ஐஜியோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. கான்கரன்ஸ்னு என்னது, சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்ல. அப்போ சைட்ஸ் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஒரே ஏரியா தான் இருக்கும். ஆங்கிளும் ஈக்குவல், சைடும் ஈக்குவல் அப்படின்னா ஏரியாவும் ஈக்குவல். ஸோ 124 தான். அடுத்தது secant alpha plus tan alpha by secant alpha minus tan alpha equal to 7/4. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்பனண்டோ டிவிடெண்டோ ரூல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இப்படி எழுதுவோம், a/b c/d இந்த மாதிரி இருந்துச்சுன்னா a plus b by a minus b equal to c plus d by c minus d. நம்ம இது எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே, அந்த ஃபார்மேட்டில் இது எழுதுனேன் அப்படின்னா என்ன எப்படி வரும், secant alpha by tan alpha a by b. இதை தான் a plus b a minus b எழுதிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதை எழுதலாமா, a plus b a minus b ன்னு. 11/3 அப்படின்னு வந்திருக்குமா, 7 plus 4 7 minus 4 11/3 தான் ஆன்சராக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன வரணும், கொசிக்கன் ஆல்ஃபா வரணும். இதில் கொசிக்கன் ஆல்ஃபா வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்ட், அவ்வளோதான். ஓகே, secant alpha into secant alpha எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/cos alpha எழுதலாம். tan வந்து sin by cos எழுதலாம். டினாமினேட்டரில் இருக்கனால cos by sin. இப்போ cos alpha cancel, remaining 1/sin alpha. 1/sin alphaங்கிறது என்னது, கொசிக்கன் ஆல்ஃபா. அப்போ இதோட ஆன்சர் வந்து 11/3. அவ்வளோதான். ஓகே, இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, a pipe can fill a tank in 12 hours. ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 12 hours ஆகுது. ஓகேவா, இன்னொரு பைப் வந்து லீக் ஆகிறனால டோட்டலாக எடுத்துக்கிற டைம் வந்து 18 hours ஆகுது. ஓகேவா, அப்போ டோட்டல் ஒர்க் என்னென்னு எடுத்துக்கலாம்னா இதோட எல்சிஎம் வந்து 36ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 டைம்ஸாக இருக்கும் எஃபிஷியன்சி, இங்கே எஃபிஷியன்சி 2ஆக இருந்திருக்கும். 3ங்கிற எஃபிஷியன்சி 2ஆக மாறணும்னா என்ன வந்திருக்கணும், இங்கே -1 இருந்தால் தானே 2 வரும். அப்போது இங்கே என்ன வேல்யூ இருந்தால் இங்கே நமக்கு 1 டைம்ஸ் கிடைக்கும், 36 இருந்தால் தானே கிடைக்கும். அப்போ அந்த லீக் ஆகிறதோட கெப்பாசிட்டி வந்து 36 hours இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வாட் வாஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த சேல் ஆஃப் ஹெல்மெட் சி இன் 2002. ஹெல்மெட் சி இன் 2002ங்கிறது 68. அது 1999லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. 1999ல் எவ்வளோவா இருக்குது, 54ஆக இருக்குது. 54ஆக இருக்கிறது 68ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, 54 68ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 14 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது 54லேருந்து 14ங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 727 2 times 54 remaining 16 160 10 times வந்து 270. அப்போ 5 times வந்து 135 இருக்குமா, 135. அப்போ 25 பாயிண்ட் தான் வந்து வரணும். இப்போ ஆன்சர் வந்து 25.93%. ஓகே, லாஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துட்டு வால்யூம் கேட்குறாங்க. L into B into H 8 into 4 into 6 32 into 6 12 192. இப்போ ஆன்சர் வந்து 192 cm3. ஓகே, அவ்வளோதான். ஓகே, மேக்ஸிமம் எல்லா சம்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கான்செப்ட்ஸ் கற்றுக்க எல்லாமே ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.